Praise the Lord. இந்த நல்ல மன மகிழ்ச்சி நாளில உங்களை யாவரையும் சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த நல்ல சாய்க்கத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஆராதனை பங்கு பெறுகிறவர்கள் இந்த ஆராதனையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் எல்லா கட்டுகளிலிருந்து தேவனை விடுவிக்கும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் தேவன் நடத்தும்படியாக கரத்துல அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்க நல்ல பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை உமக்கு மகிமை இருக்கும்படியாக திரியேக தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை வெளியிலையும் ஆண்டவரே உங்க வல்லமை வெளிப்படும்படியாக ஆண்டவரே, இந்த ஆராதனை யாரெல்லாம் ஆண்டவரே இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து நாம் கர்த்தரை ஒருமனப்பட்டு நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம யாவரும் அப்படியே எழுந்து நின்றவர்களால் கர்த்தருடைய காலை வேளையில கர்த்தர் கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்கன்று நம்ம யாவரும் ஆலயத்தில் எழுந்து நின்றவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாக வேதத்தில் அழகாக பார்க்கிறோம். 2 நாளாக புஸ்தகத்துல சாலமோன் ஆலயத்தை கட்டி கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்று உலாவி கொண்டு வருகிற சமூகத்துல யாவரும் ஒன்றாக இசைந்து ஒருமனப்பட்டு துதித்த பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி துதித்த பொழுது கர்த்தருடைய மேக ஸ்தம்பமாய் கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாய் ஆலயத்துல உலாவின சம்பவத்தை நம் தேவன் எவ்வளவு அழகாக வேதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இப்பொழுது அந்த காலை வேளையில ஒன்று கூடியிருக்கிற தேவனுக்கு, நமது ஓய்வு நாளை கொடுத்த தேவனுக்கு ஒரே மனதுள்ளவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் எழுந்து நின்று உற்சாகத்தோடு மூலமாக இருந்தவர்கள் மூலமாக நின்று எழுந்து நின்று கர்த்தரை துதித்து அவரை செய்த நன்மைகளுக்கு யாவருக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவற்றுக்கும் கர்த்தரை நன்றி செலுத்துவோமா. Praise be the Lord. Give thanks to Lord. யாவரும் கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துவோம். Amen. God like a thanksgiving from us. கர்த்தர் நம்முடைய நன்றி பலிகளில் பெரியப்பட தேவன். Amen. காலை வேளையில நாம் நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் செய்த நன்மைகளை யாவற்றை நினைத்து பார்த்த வண்ணமாக என்னோடு கூட சேர்ந்தவர்களாக நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை பாடு என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை பாடு என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். சொல்லுவோம், நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில்
நல்லவர் 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 போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் கர்த்தர் வாக்கு சொல்லுது நல்லவர் நல்லவர் போதுமானவர் நிறைவேற்று வல்லவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் துதிப்பாடி நம் இயேசுவை நாமே என்று பாடி துதிப்பாடி நம் இயேசுவை நாமே என்று பாடி ஒளியா நம்மை எடுத்து வந்தாலும் பாவம் பயம் வேண்டாம் ஒளியா நம்மை எடுத்து வந்தாலும் பயம் வேண்டாம் இயேசு என்னும் நாமம் உண்டு இன்று ஜெயித்திடும் பயப்படாத இயேசு என்னும் நாமம் உண்டு இன்று ஜெயித்திடும் ஒரு விஷயம் இயேசு என்னும் நாமம் உண்டு எத்தனை எரிக்கோகள் எங்களுக்கு முன்பாக வந்தாலும் அப்பா அப்பா கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறது மிகவும் பெரியவர் இயேசுவே. நாங்கள் கலங்காமல் தெரியாமல் கர்த்தரும் இந்த காலங்களில் துதிக்கிற பொழுது ராஜா எத்தனை எரிக்கோகள் the lords of Jericho against us, the lords of Jericho are against us. When we are praising our Lord,
அப்பா நாங்க துதிக்க பொழுது ராஜா எத்தனை எரிக்கோகள் எங்களுக்கு அகேன்ஸ்டா வந்தாலும் எங்களுக்கு முன்பாக வந்தாலும் கர்த்தர் இயேசுவின் நாமத்துல ராஜா எல்லா எரிக்கோகளே கர்த்தர் உடைக்க தேவனா இருக்கிறார். In Jesus name, in Jesus name we are confessing it in our Lord. In Jesus name கர்த்தர் அப்பா நீ எல்லா வற்றியும் கர்த்தர் சுட்டரிக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நன்றி ராஜா. Thank you Jesus. அப்பா சமூகத்துல ராஜா நீங்க எப்பொழுதும் எங்க கூட இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. மேய்ப்பர் நேச நீதானே எங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் ஒருபோதும் குறையில்லப்பா. எங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் ஒருபோதும் குறையில்ல ராஜா. கர்த்தர் நீர் எங்களோட கூட இருப்பதினாலப்பா அப்பா தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் சொல்லுங்க என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். என்னை குறை ஒன்றும் எனக்கில்லையே. என்னை நீதானையா குறை ஒன்றும் எனக்கில்லையே. கைகள் உயர்ந்து பாடலை என்னை வரே என்னே சரே என்னை வரே என்னே சரே எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா எப்போதும் நீதானையா
நீங்க தான். ஆண்டவரே, எங்கள் பரிபூரண ஆனதை தருகிறவர் நீர் ராஜா. எங்க பேரின்பும் நீர் அல்லவப்பா. எங்களுக்கு நிரந்தரமான நீர் ஒருவரே ராஜா. உலகத்தை சார்ந்த யாவருக்கும் கர்த்தரப்பா எது அப்பா நிரந்தரம் என்று அலைந்து திரிகிற மனிதர்களுக்கு ராஜா, கர்த்தாவே தேவன் ஓ நீர் எங்களுக்கு நிரந்தரமா இருக்கிறவரே, உனக்கு நன்றி அப்பா. இதை புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கும் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே காரியம், நாங்கள் சொல்லுகிற ஒரே காரியம், எதை நினைத்து நிரந்தரம் நிரந்தரம் என்று தெரிகிற வேலையில நாங்கள் சொல்கிற ஒரே காரியம், நிரந்தரமான தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம். நிரந்தரமான தேவன் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவர் பாதம் ஒன்றே நிரந்தரங்க, அவருடைய சமூகம் ஒன்றே நிரந்தரங்க. நீங்க தெரியலாம், இந்த உலகத்துல எங்க வேணாலும் தெரியலாம், எங்க இருக்கு நிரந்தரமான இடம் ஒன்று என்று. கர்த்தருடைய சமூகத்துல வந்து பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, இயேசு கிறிஸ்துவே என்று கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பரிபூரண நிரந்தரம், பேரின்பமான நிரந்தரம், ஒரு தாயுமாக தகப்பனாக உன்னை ஆட்டி தேற்றுகிற நிரந்தரமான தேவன் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம். வேதத்தில் எத்தனையோ மனிதர்கள் நிரந்தரம் என் வாழ்வில் எப்படி நிரந்தரம் என்று ஓடின மனிதர்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின அந்த நேரத்துல ஒரு தாவீது ராஜாவை நாங்கள் பார்க்கிறோம். தன் மகனாலே துரத்தப்பட்டு ஓடின நாட்கள்ல எங்க எனக்கு நிரந்தரம் என்று, எங்க எனக்கு நிம்மதி என்று ஓடின நாட்கள்ல கர்த்தர் அவன் நோக்கி மறுபடியுமாக அழைத்து சிங்காசனத்தில் அமர வைத்து நிரந்தரமான வாழ்வை கொடுத்த நேசர் அவர் ஒருவர் மாத்திரம் தாங்க நிரந்தரமான வாழ்வை தருகிறவர். நிரந்தரமான உனக்கு தொழில் இல்லையா வாலிப மகனே, வாலிப மகளே, நிரந்தரமான தொழில் இல்லையா, நிரந்தரமான பிசினஸ் இல்லையா, நிரந்தரமான என்னோட வாழ்க்கை நிரந்தரமற்று போயிருக்கிறது, இந்த வெளியில கதறி அறுகிற நேரத்துல நீர் அவரை மாற்றம் பிடித்துக்கொள். உனக்கு நிரந்தரமானவர் அவர் ஒரு மாற்றம் தான், உனக்கு நிரந்தரமானவர் ஒரு மாற்றம் தான். இன்னைக்கு தாவீது அவரை மாற்றம் பிடித்ததுனால, அந்த யோபு அவரை மாற்றம் பிடித்ததுனால தன் மனைவியே ஆண்டவரை தூஷி என்று சொல்லும் போதெல்லாம் இல்ல என் தேவன் பெரியவர், எனக்கு நிரந்தரமான ஒரு வாழ்வை தருவார் என்று நினைத்த அந்த யோபு வாழ்க்கையை கர்த்தர் இரட்டிப்பான நிரந்தரமான வாழ்க்கையை தந்துள்ள பிரகாரமாக உனக்கும் கர்த்தர் இந்த காலவெளியில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரம்தான். You want to do one thing, that you want to surrender yourself to Lord. Yes. Maybe you lost all your life, maybe you lost all your business, maybe you lost all your studies, and maybe you lost all your certificate, maybe you lost all your things, whatever you have been missing something. Today I am going to say only one thing, that you want to be the overcome to all the everything. You must be searching something that where is the fulfillment of joy and where is fulfillment of happiness. எங்க ஒரு நிம்மதமான சந்தோஷம், எங்க நிம்மதமான நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி இந்த காரியங்களை நீங்க தேடிக்கொண்டிருக்கலாம். Only one thing I'm saying, the only one thing you want to be believed in Lord Jesus Christ, in Jesus' name, that will be everything. Whatever you're expecting in your life, and whatever you're expecting in your business, whatever you're expecting in your family, whatever you're expecting that all எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரே ஒரு தேவனுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். All the things you want to be get, all the things you want to be
man that Jesus Christ, believe in Lord and believe in Jesus Christ. கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படா. ஒரே இரக்கமானவர். காலை வேளையில கர்த்தாவே எங்களை துதிக்க வைத்து வார்த்தையை மத்தியில பொழிந்து வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் நிரந்தரமான நிம்மதி எங்கே தேடி அடைகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காலையில நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தருக்கு நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கை, கர்த்தருக்கு நிம்மதியான நிரந்தரமான ஒரு பாராட்சா, கர்த்தர் தொழிலையும் நிரந்தரமான நிம்மதியான பாராட்சா, வாழ்க்கையும் நிரந்தரமான நிம்மதியான சமாதானமான சந்தோஷக்கூடிய பாராட்சா, குடும்பத்தையும் கர்த்தர் எங்க தந்திருக்கும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா தடைகளும் உடைத்து கர்த்தர் எங்களுக்கு அப்பா பலனுள்ள பாராட்சா, கர்த்தர் பலனுள்ள பாராட்சா சரீரத்தை கொடுக்கிறாச்சா, நிம்மதியான வாழ்க்கைகளை கொடுத்திருக்க கிருபைக்காக we thank you for everything, we thank you for everything Lord. உமக்கு நன்றிப்பா எல்லாவற்றுக்காகவும் திரும்ப துதிக்கிறோம். நீ ஒருவரே மகிமைப்படுகிறார். நீ பெருகோன சிறு உதவி செய்கிறார். எல்லா துதிகளும் வாங்கி உமக்கு சென்று மீட்பரை இயேசு கிறிஸ்து பிதாவே. ஆமென் ஆமென். glory to God. கர்த்தர் நல்லவர். தேவனை ஆராதித்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். என் அன்பான தேவ சின்னமே, இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது எங்கே நிம்மதி? ஒரு மனிதன் கேட்கிற ஒரு கேள்வி, எங்கே நிம்மதி? அந்த நிம்மதிக்காக மனிதர் எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். நிம்மதி வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களுக்கு அவர்கள் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். நிம்மதி இல்லை. இந்த உலக காரியம் கூட, இந்த உலக மனிதன் சொல்லுகிறார்கள், எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மனிதனுக்கு எங்கே நிம்மதி? உலகம் நிம்மதி அவனுக்கு தர முடியுமா? ஒரு மனிதன் நிம்மதி கொடுக்க முடியுமா? ஆளுகிற தலைவர்கள் நிம்மதி கொடுக்க முடியுமா? இல்லைன்னு சொன்னால் கண்கண்டே தெய்வம் என்று அங்கங்கு தெரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? நிம்மதியோடு வாழ்கிற அந்த நிம்மதியை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதாக சொல்லப்படுகிறது, நீ தேடு நிம்மதி என் ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிறவர். அந்த நிம்மதி நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வேத வார்த்தை நம்மை அறைகூவல் விடுகிறது. என்னன்னு சொன்னால் அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரைஸ் தி லார்ட். இங்க சொல்லப்படுதுல, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை தருவேன். இந்த பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, எந்த மனிதனை பார்த்து வருத்தப்பட்டு பலவிதமான பாரம் சுமந்து கொண்டு நிம்மதியில்லாத தவிக்கிற அந்த மனிதனை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீ தேட நிம்மதி என் தேவன் தருகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு உலகம் பலவிதமான காரியத்தை கொண்டு வந்து மனிதனை நிம்மதி இழக்க செய்கிறது. அந்த மனிதன் நிம்மதிக்காக பல காரியத்தை அவன் பிரயாசப்படுகிறான். இந்த உலகமோ உன் நிம்மதியை கெடுத்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தள்ளப்படுகிறார்கள். சொல்லுகிறது நீதிமொழிகள்
23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 35 வசனங்களை வாசிப்பேன்னு சொன்னால், இங்க 2 வசனம் மாத்திரம் உங்களுக்கு காட்டுகிறேன். 29 வாசிங்க. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்த கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலேயே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. மதுபானம் இரத்த வருமானம் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. சொல்லப்படுகிறது, வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதி கெடுக்கிறது என்னவா? மதுபானத்திற்கு அடிமையாய் கொண்டிருக்கிற, மதுபானத்தை அவன் தன் வீடாக நினைத்துக் கொண்டு மதுபானத்திலேயே காணப்படுகிற அவன், ஐயோ, அது மாத்திரமல்ல, 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். பாருங்களேன், நிம்மதியாய் இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஒரு மனிதன் நிம்மதியாய் வாழும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா உலகமோ சாத்தானோ அவன் நிம்மதியை கெடுத்து பலவிதமான காரியத்தை அவனுக்குள் திணித்து அவன் சொல்லுகிறான், அடித்தார்கள், எனக்கு நோகமில்லை. இப்படிப்பட்ட காரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை அனுபவித்துக் கொண்டு நிம்மதியில்லாம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மதுபானத்திற்கு அடிமை இருக்கிறபடினால குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகள் நிம்மதியாக காணப்பட முடியவில்லை. மதுபானத்துக்கு அடிமை இருக்கிறபடினால வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வீதியில் நடமாட முடியவில்லை என்று சொன்னால், அந்த மனிதன் மதுபானத்துக்கு அடிமை இருக்கிறபடினால, மூர்க்கமாய் வெறிபிடித்து திரிகிறபடினாலே, அந்த மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறபடினால அவன் என்ன செய்வது என்று சொல்லி அவன் மூர்க்கமாய் திரிகிறபடினாலே இன்னைக்கு வாலிப பெண் பிள்ளைகள் நடமாட முடியவில்லை. ஏன்? இந்த மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறபடினாலே, அந்த மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறபடினாலே தொடர்ந்து வாசிக்க சொல்லப்படுகிறது. 30 வாசிங்க. 32. மதுபானம் இருக்கும் இடத்திலேயே தங்கி தரிப்பவர்களுக்கு கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. மதுபானம் இரத்த வருமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியானை போல் தீண்டும். உன் கண்கள் பாரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவர்களை பேசும். குடித்து விட்டா உள்ள தாறுமாறாய் பேசுகிறது. காரணம் என்ன? அந்த மதுபானத்திற்கு அடிமை இருக்கிறபடினால நிம்மதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அடிமையா இருக்கிறபடினாலே நிம்மதி கெடுத்து வாழுகிற அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த நிம்மதியை கெடுக்கிற வாழ்க்கையை சீர்கெட்டு போகும்படியா செய்கிற அந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு நிம்மதியை கொடுக்கிற, நீ என்னை தேடி வா. அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தொடர்ந்து வாசிக்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இதான் சொன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை, தேவன் கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், நிம்மதியான வாழ்க்கை. அடுத்த காரியத்தை கடந்து போகும் பொழுது அவன் நிம்மதியை எடுத்துக் கொள்கிறான். ஏன் நிம்மதி இழந்து போகிறான்? வாசிக்க தொடர்ந்து. ஐஸ்வர்யவான்கள்
வாழ்வார்களாக விரும்புகிறவர்கள் சோதனையினாலும் கண்ணியினாலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலும் விடுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். பணம் ஒரு மனிதனை எப்படியே மாற்றுகிறது. அந்த பண ஆசை அவனுக்கு பலவிதமான தீமையான காரியத்தை கொண்டு வந்து அது நிமித்தமாக அவரை தன்னைத்தான உருவி குத்திக் கொள்கிறபடினால வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக பெரிய பெரிய பணம் வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் தூங்குற நிம்மதியில்லாதபடி பல போத பொருட்கள் பயன்படுத்தி தூக்க மாத்திரை பயன்படுத்தி அநேக பேர் நீங்க தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். நிம்மதி இல்லை. கேட்டா சொல்ல நிம்மதி இல்லை. ஆவியானவரை பயன்படுத்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் ஒன்றுமே இல்லாதபடி வாழ்க்கையை நிம்மதியாய் தருகிற தேவன் ஒரே ஒரு தேவனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அது மாத்திரமல்ல, இன்னொரு பார்க்கும் பொழுது புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இங்க மனிதர் பார்க்கிறோம், எவ்வளவு உழைக்கிறார்கள். உழைத்து உழைத்து வாழ்க்கை சொன்னார்கள், எனக்கு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை. பாரம் சுமந்து வேலை செய்து பலவிதமான கஷ்டப்படுகிறோம், ஆனாலும் நிம்மதியான வாழ்க்கைக்கு கடந்து போக முடியவில்லை. இந்த நிம்மதியை தேடி ஓடும் பொழுதுதான் இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது. எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்கும் விசாரித்து, இங்க சொல்லப்படுகிறது, நிம்மதியான வாழ்க்கைக்கு நீ கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் எந்த பாதையில் கடந்து போனால், நான் யாரை தேடி கடந்து போனால் என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நல்ல வழி எங்கே என்று பார்த்து பாருங்க, இன்னொரு அங்க சொல்லப்படுதுங்களா, நல்ல வழி எது? இன்னொரு வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியாய் கடந்து போகிறவர்கள் தான் நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் எது நல்ல வழி? அந்த நல்ல வழியை தெரிந்து கொண்டு நாம் கடந்து போகும் பொழுது நம்ம வாழ்க்கையில நிம்மதியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இதான் வேதம் சொல்லுகிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ எந்த நல்ல வழியில நடக்கும் பொழுது உனக்கு நிம்மதி கிடைக்கும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். வேதனை, ஒரு இளைப்பாறுதல் இல்லை, கஷ்டம், பலவிதமான பாடுகள், மதுபானத்தில் அடிமை, இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களை நல் வழியில நிம்மதியான வாழ்க்கை கடந்து போகும்படியாக தேவன் விரும்புகிறார், தேவன் ஆசைப்படுகிறார். ஆனா அவர்களோ அதுல என்ன செய்ய மாட்டோம், நாங்க நடக்க மாட்டோம், அந்த வழியில கடந்து போக மாட்டோம். நிம்மதியை கடந்து போனாலும் சரி, எப்படி வாழ்ந்து கொண்டாலும் சரி, ஆனால் நிம்மதியாய் வாழும்படியாக ஒரு வழியை கட்ட நியமித்து வைத்திருக்கிறார். அந்த வழியில கடந்து போனால் உன் வாழ்க்கையில் நிம்மதியை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த வாழ்க்கை நிம்மதி பெற்றுக் கொள்ளும் பொழுது
மன சந்தோஷம், மன மகிழ்ச்சி, மன சமாதானத்தோடு நீ வாழ முடியும். அந்த வழி வேண்டாம் என்று சொன்னால் நஷ்டம் தேவனுக்கு அல்ல, உனக்குதான். அந்த வழியை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வழியில் கடந்து வந்தால் உன் வாழ்க்கையில நிம்மதி உண்டு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியில் கடந்து வந்தால் உன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டு. ஆனால் நாங்கள் அதை நடக்க மாட்டோம் என்று சொன்னால் வேதனையோடு நிம்மதி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தள்ளப்படுகிறோம். அந்த வாழ்க்கை கடந்து போகாதபடிதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உனக்கு நிம்மதி கொடுக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த நிம்மதி வேண்டும் என்று சொல்லி வாஞ்சோடு அவர்களுக்கு கர்த்தர் நிம்மதியான வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். அந்த மனிதனுடைய பெயர் நாகமான் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாகமான் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு தலைவனாக இருக்கிறவர், ஒரு படைத்தலைவர். அந்த படைத்தலைவனா இருக்கும் பொழுது அவருக்கு தன்னுடைய சரீரத்துல ஒரு குஷ்டரோகி ஒரு குஷ்ட சரீரத்தை காணப்பட்டுச்சு. அது நிமித்தமாய் பல வேதனைகள், பல விதமான துக்கங்கள். ஏன்னா ஒரு மந்திரியா இருக்கிறவர் உள்ளான வியாதி அது வெளியே தெரியாது. மேல காணப்படுகிற சரீரத்தில் மேல காணப்படுகிற வியாதி, எல்லாரும் பார்க்கக்கூடிய வியாதி. எல்லாம் ஒதுங்கி போவார்கள், அருகில் வரமாட்டார்கள். இப்படிப்பட்ட நிம்மதியில்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்ட இந்த நாகமான் என்ற ஒரு மனிதன், அந்த மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சிரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன், படைத்தலைவனாக நாகமான் என்றவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தார். பெரிய மனுஷன், ஒரு அரசாங்கத்துல ஒரு எம்பி, பெரிய ஒரு அதிகாரத்துல அவர் காணப்படுகிறவர். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு குஷ்டம், நிமித்தமான வேதனை, மன நிம்மதி இல்லை. அவனை கொண்டு கர்த்தர் சிரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்டரோகியா இருந்தான். எப்படி சொல்றதுன்னா குஷ்டரோகியா இருந்தான். வாழ்க்கை நிம்மதி இல்லை, அவன் சந்தோஷம் இல்லை. இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில்தான் நாகமான் வீட்டுல வேலை செய்கிற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிற அவர் சொல்லுகிறாரு, தேவனை தேடி போங்க, உனக்கு விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வியாதி என் தேவன் விடுதலை ஆக்குவாரு, நீ கடந்து போனால் உனக்கு வியாதி நீங்கும் என்று சொல்லி அந்த தன்னுடைய நாகமான் வீட்டுல வேலை செய்கிற அந்த அடிமை பெண் சொல்லும் பொழுது அதை நம்புகிறான். என்ன சொன்னார், எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும். அருவர் இருக்கிறார்கள், யாரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க, அது நிமித்தம் எனக்கு மன வேதனை. இந்த நிமித்தமாய் அவர் கடந்து போகிற ஒரு ஆர்வத்துக்கு கடந்து போகிறாரு. அதே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரோடெல்லாம் தேவனுடைய மனுஷருக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியான் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். போது இங்க சொல்லப்படுகிறது, ஒரு தேவ மனிதனை தேடி வருகிறாரு. தேவ மனிதன் சொல்றாரு, நீ ஒன்னும் தேவையில்லை, நீ கொண்டு வந்த பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, அநேக பொருள்களை கொண்டு வந்திருக்கிறார். இது கொடுத்தால் என் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குமா, இந்த வியாதி போகும்னு சொல்லி. ஏன்னா மந்திரி ஆயிடுச்சே, மந்திரி கிட்ட இல்லாத பொருளா? அத்தனை பொருட்களும் வெகுமதியெல்லாம் கொண்டு வருகிறார்.
கை நிறைய கொண்டு வருகிறார், வாகனத்தில் கொண்டு வருகிறார். ஆனால் இதை கொடுத்தார் வியாதி நீங்கும் என்று சொல்லி. ஆனாலும் அவர் தன்னுடைய சுயநலத்துல இருக்கிறபடினால அவர் சொல்லுகிறாரு, இந்த குளத்துல போய் குளிப்பான்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டேன்றார். எங்க நாட்டுல எங்க ஊர்ல இல்லாத குளமா இங்க வந்து இந்த குளத்துல என்ன இறங்க சொல்றீங்களே? அவர் சொல்றாரு, நீ போ, உனக்கு நன்மை உண்டாகும். அவர் சொல்றாரு, அந்த மனிதனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்கிற ஊழியர் செய்கிற அந்த மனிதனுடைய வார்த்தை கேட்டு அவர் இறங்கி அவர் சுஸ்தமானார், விடுதலை பெற்றுக் கொண்டு வருகிறார். விடுதலை பெற்றுக் கொண்டு வரும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறாரு, நான் எவ்வளோ தெய்வத்தை பார்த்தேன், எவ்வளோ தெய்வத்தை பார்த்து. அவர் சொல்ல பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட தெய்வம், இப்படிப்பட்ட ஆண்டவர், இப்படிப்பட்ட தேவன் இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்க்கல, இப்ப பார்த்தேன். அந்த வசனம் சொல்லப்படுது, வசனம் வாசிக்கல 15. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷரிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். பூமி எங்கும் வேற தெய்வம் இல்லை என்று என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான். என்ன சொன்னா, அத்தனை தெய்வத்துக்கு போயிருக்கிறான். என் குஷ்ட நோய் வியாதி நீங்க போகணும், ஆகியால் எந்தெந்த தெய்வத்துக்கு சொல்லி இருக்கிறாங்களோ அத்தனைக்கும் போயிருக்கிறான். எங்குமே விடுதலை கிடைக்காத, எங்குமே நிம்மதி கிடைக்காத என் ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கேட்டு அவன் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறான். விடுதலை பெற்றுக் கொண்டு அந்த மனிதன் சொல்லுகிறான், ஒரே ஒரு தெய்வம், இஸ்ரவேலியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று சொல்கிறான். அன்பான தேவச்சனமே, நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? அந்த நிம்மதி தேடி தேவன் வந்து பாருங்க, வாழ்க்கையில கர்த்தர் நிம்மதியை கர்த்தர் கொடுப்பார். இன்னொரு வார்த்தை சொல்ல முடிக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்னாள் என்று ஒரு சகோதரி, அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தை இல்லாதபடினாலே இந்த உலகத்துல சொல்லுவாங்கல்ல, குழந்தை இல்லைன்னா மலடி, குழந்தை இல்லைன்னா எவ்வளவு அற்பமாய் பார்ப்பார்கள், எவ்வளவு மனவேதனை, எவ்வளவு துக்கம், நிம்மதியில்லாத வாழ்க்கை, பலவிதமான காரியத்துல அவன் மனம் உடைக்கப்பட்டவராய், மனம் உடைந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல தான் அத சொல்லப்படுது. 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். தேவனுக்கு போறா, நிம்மதியிலேயே நிந்தையா இருக்கிறனே, அவமானமா இருக்கிறனே, ஆண்டவர்கிட்ட போறா, தேவனை தேடி போறாங்க. அந்த அம்மா தேடி போகும் பொழுது அவன் சொல்லுமா, என்ன வாசிக்கிறாங்க, நம்ம தேவ சமூகத்துல போய் கதறினா செய்யலாம், மனம் கசந்து அழுகிறான். மனம் கசந்து அழுகிறபடினால அந்த வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி என்ன பண்றா? விண்ணப்பம் பண்றா. அதற்கு 17ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட இஸ்ரவேலின் தேவனை கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்ன சொல்லி வாசிங்க. அப்பொழுது அவர், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களினாலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்ரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவர் இனி என்ன இருக்க கூடாது? துக்க முகமாய். ஏன்? நிம்மதி இல்லாம நிந்தியோடு வாழ்ந்த
அந்த வாழ்க்கை கர்த்தர் மாற்றினார். நிம்மதியான வாழ்க்கை கொடுத்து கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் அன்பான தேவ ஜனமே, அங்கும் இங்கும் ஓடி அலைந்து தெரியாதபடி கர்த்தரை தேடி வரும் பொழுது கர்த்தர் நிம்மதியான வாழ்க்கை கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இன்னொரு புதிய ஏற்பாட்டுல இன்னொரு சகோதரி குறித்து நாம் பார்க்கும் பொழுது மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது சொல்லப்படுதுமா 12 வருடமாக, ஒரு ஆண்டு இல்ல 2 ஆண்டு இல்ல 12 வருடமாக எத்தனை மருத்துவர்கிட்ட போய் எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் போனோமோ அத்தனை போய் செலவழிச்சுட்டா. எல்லாம் ஒண்ணு இல்ல நீலாகி போச்சு பாருங்க. அப்போ சற்றலாக எனக்கு என்ன கிடைக்கல, சுகம் கிடைக்கல, நிம்மதி இல்ல, எனக்கு நிம்மதி இல்ல. இவ்வளவு பணம் வைத்திருந்த, இவ்வளவு சொத்து வைத்திருந்த, நான் நிம்மதியா வாழ முடியாது, எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேன். அப்போ கூட என் வாழ்க்கை நிம்மதியிலேயே சந்தோஷம் இல்லையே. என் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார். என் தேவன் அவளுக்கு அற்புதம் செய்து கடந்து வச்சோம். அந்த வசனத்தை 29 வாசிங்க. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தால் அவள் தன் சரிதத்தை உணர்ந்தாள். பாத்தீங்களா? எவ்வளவு பணம் செலவு பண்ணி, எவ்வளவு பணம் இருந்து எல்லாமே செலவழித்து வாழ்க்கை இல்ல, நிம்மதி இல்ல. அல்லேலூயா. அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ளதான் தேவன் உன்னை அழைக்கிறார். என் அன்பான தேவச்சனமே, நீ நிம்மதி இல்லாம காணப்படுகிறாயா? எந்த வாழ்க்கை நிமித்தமாக இன்னைக்கு நிம்மதி இல்லாத காணப்படுகிறாயா? என் தேவனை கட்டு இந்த காலை வெளியில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவச்சனமே, என் அருமையான சகோதர சகோதரியே, எந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் காணப்படுகிறாய், ஆண்டவர் உன்னை பார்த்து அழைக்கிறார். நான் உனக்கு நிம்மதியை தருகிறேன். நிம்மதியை தேடி வருவாயா? நிம்மதியை தேடி வரும் பொழுது கர்த்தர் உனக்கு நிம்மதியை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பணம் இருந்தாலும் சரி, பதவி இருந்தாலும் சரி, பணம் உன்னை குணமாக்காது, பணம் உனக்கு நிம்மதி வாழ்க்கை கொடுக்காது. பல 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 காரியங்கள் ஒன்று காணப்பட்டாலும் வாழ்க்கை நிம்மதி கொடுக்கிறவர் ஒரே ஒரு ஆண்டவராகிய என் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த நிம்மதியை தேடி வருவாங்களா? கர்த்தர் நிம்மதி கொடுக்க வல்லமுள்ள கண்களை மூடி அப்படியே ஆண்டவரே எனக்கு நிம்மதி கொடுங்கப்பா. ஆனா நிம்மதி இல்லாம வாழ்ந்திருக்க ஆண்டவரே. பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், சொத்து, பலவிதமான காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கலாம். நிம்மதி இல்லைனா அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் பாடல் வரி சொல்லப்படுகிறது. இந்த அருமையான ஒரு தேவ மனிதன் பாடுகிறார். அந்த பாடலுடைய வரி என்ன சொல்லுங்க தெரியுமா? நான் பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் எனக்கும் அந்த நிம்மதி தாங்கப்பான்னு எல்லாம் கேட்போமா? கண்களை மூடி மாத்திர தூக்கி போடப்படுகிறார். நிம்மதிக்காக நீ மதுபானத்தில் அடிமைக்காக காணப்படுகிறார்.
சந்தோஷமாய் சமாதானம் இருக்கத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தரை கடலமாக ஜெபிக்கிறோம். ஆமென். அப்படியாய் கர்த்தர் நிம்மதி இழந்த நிம்மதி வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேடி வந்து நிம்மதியோடு நான் இருக்கணும் சொல்லி அர்ப்பணித்த உள்ளங்களை ஆசீர்வதிப்பதாக. நிம்மதி பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷமாக வாழத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யணுமானங்கள் செஞ்சுக்கிறோம். அப்பா உங்களுடைய மகிமுள்ள கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். நீ ஒரு மாத்திரம் மகிழ்வடிவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவோட அன்பும் பரிசுத்த ஆவியுடைய நேற்றைக்கும் நம்மோடு கூட சகல பரிசுத்தர் கூட எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.